ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழ்நாட்டில் 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பச்சை பொய்யை கூறி மக்களை ஏமாற்றி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தாமல் மக்களை ஏமாற்றும் திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றார். இன்னைக்கு 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு காலத்தில் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10,50,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னாங்க. சேந்தமங்கலத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? பொய் தானே. ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா? அத்தனை பொய். முக்கியமான அறிவிப்பு, கிராமத்திலே 100 நாள் வேலை திட்டம். அதுல அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? பொய் தானே. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.